வெல்கம் யூடியூப் லேர்னர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னால் என்ன அப்படின்னு ஸ்மால் டெஃபினிஷன் பார்த்துடலாம். கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னா இட்ஸ் a set of computers that are connected together so they can share information. நான் இன்னொரு திருப்பி உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். It's a set of computers இருக்கு that can share information. And then இதுதான் set of computers that are connected and they can share information. This is computer network. And then first computer network என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ARPANET. ARPANET அப்படின்னா Advanced Research Project Agency Network. And then first characteristics of computer பார்த்துடலாம். மொத்தத்தில் 5 characteristics of computer network இருக்குது. first connectivity பார்க்கலாம். கனெக்டிவிட்டி அப்படின்னா ரெண்டு டிவைஸஸை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கனெக்டிவிட்டி. இப்போது டிவைஸ் ஏ அண்ட் டிவைஸ் பி இருக்குது. நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? பை யூஸிங் ஒயர்டு ஆர் ஒயர்லெஸ். ஒயர்டு அப்படின்னா கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணணும். இஃப் இட் இஸ் ஒயர்லெஸ் அப்படின்னா ஏர் மூலிமா கனெக்ட் ஆகிருக்கும். திஸ் இஸ் கனெக்டிவிட்டி. அதான் டிவைஸஸ் கனெக்டட் யூஸிங் ஒயர்டு ஆர் ஃபிசிக்கல் ஆர் ஒயர்லெஸ் ஃபார் கம்யூனிகேஷன் பர்பஸஸ். எதுக்காக ரெண்டு கனெக்ட் பண்ணியிருக்கு? ரெண்டு டிவைஸ் எதுக்காக நம்ம கனெக்ட் பண்ணுறோம்? ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்னா ட்ரான்ஸ்மிட் த டேட்டா அண்ட் தென் ரிசீவ் த டேட்டா. Standard and protocol. It's a set of rules and procedure governance house data is transmitted and received. Standard and protocol அப்படின்னா அதில் ப்ரோட்டோகால்ஸ் ஸ்டாண்டர்டையும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க. எதுக்காக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குனா ஒரு டேட்டா கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக தான். டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் டேட்டா ரிசீவ் பண்ணுறதுக்கும் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். தட் இஸ் ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ரோட்டோகால். அண்ட் தென் ஸ்கேலபிலிட்டி. Scalability அப்படின்னா network can be expanded by adding more devices without affecting performance. Network அப்படின்னா இப்போது ஒரு 10 சிஸ்டம் வச்சு ஒரு நெட்வொர்க் இருக்குது. இப்போ அந்த நெட்வொர்க்கை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்ல, அதான் ஸ்கேலபிலிட்டி. எவ்வளோ வேணாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், பட் வித்தவுட் அஃபெக்டிங் இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். திஸ் இஸ் ஸ்கேலபிலிட்டி. 10 சிஸ்டம் இருக்குது, நம்ம இன்னும் 10 சிஸ்டத்தை இன்க்ளூட் பண்ண போகிறோம். without affecting its performance. அந்த பெர்ஃபார்மன்ஸில் எந்த எஃபெக்டும் ஆகாது. தட் இஸ் ஸ்கேலபிலிட்டி. அண்ட் தென் ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படின்னா நெட்வொர்க் அலோ மல்டிபிள் யூசர் டு ஷேர் ரிசோர்ஸஸ் லைக் பிரிண்டர், ஃபைல் அண்ட் இன்டர்நெட் ஆக்சஸ். நெட்வொர்க் என்ன செய்யணும்? மல்டிபிள் யூசர்ஸ், எத்தனை யூசர்ஸ் வேணாலும் ரிசோர்ஸஸ் ஷேர் பண்ண அலோவ் பண்ணும். தட் இஸ் ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படின்னாலே ரிசோர்ஸ்னால் என்னென்னா ஃபைல், பிரிண்டர் எதுனாலும் இருக்கலாம், இன்டர்நெட், இதெல்லாம் மல்டிபிள் யூசர்ஸை ஷேர் பண்ண அலோவ் பண்ணுறது தான் ரிசோர்ஸ் ஷேரிங். அண்ட் தென் செக்யூரிட்டி எதுக்குன்னா டு ப்ரொடெக்ட் டேட்டா ஃப்ரம் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் அண்ட் இட்ஸ் என்ஷூர் டேட்டா இன்டெகிரிட்டி. ப்ரொடெக்ட் டேட்டா. இப்போது ஒரு டிவைஸஸ்லேருந்து இன்னொரு டிவைஸுக்கு நம்ம மெசேஜ் சென்ட் பண்ண போகிறோம். கரெக்ட் ரிசீவராகவும் இருக்கணும். தட் இஸ் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ். அத்தாரைஸ்ட் யூசர், தட் இஸ் கரெக்ட் ரிசீவர் அண்ட் தென் கரெக்ட் சென்டராக இருக்கணும். அதே மாதிரி நம்ம என்ன மெசேஜ் அனுப்புகிறோமோ ஆஸ் இட் இஸ் அப்படியே வரணும். தட் இஸ் என்ஷூர் டேட்டா இன்டெகிரிட்டி அப்படின்னா நம்ம என்ன அனுப்புகிறோமோ அதை அப்படியே பேசுகிறது வித்தவுட் சேஞ்சஸ். அதில் அந்த மெசேஜில் எந்த சேஞ்சஸும் நடந்திருக்காது. அதை என்ஷூர் பண்ணுறது யார் அப்படின்னா செக்யூரிட்டி. அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க். மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் இருக்குது. ஃபஸ்ட்டு PAN, பர்சனல் ஏரியா நெட்வொர்க். பர்சனல் ஏரியா நெட்வொர்க்னா ஒன்றுமில்லை, நம்ம யூஸ் பண்ணுறோம்ல வீட்டில், நம்ம ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணுவோமா, அதான் பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ஸோ இட் கவர்ஸ் ஒன்லி ஸ்மால் ஏரியா. அண்ட் தென் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா இந்த நேம்லேயே நமக்கு தெரியுது. லோக்கல் அப்படின்னா லிமிட்டட் ஏரியா. இட் கவர்ஸ் ஒன்லி ஸ்மால் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா. இப்போது லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறது
ரெண்டு மூணு டிவைசஸை வந்து இன்டர்கனெக்ட் பண்ணுவாங்க யூஸிங் ஹப் அல்லது ஸ்விட்சுங்கிற டிவைஸில் வந்து இன்டர்கனெக்ட் பண்ணிப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 3 டிவைசஸ் 3 சிஸ்டம் இருக்குது ஏபிசி, அதை வந்து ஹப்போட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் லேன், இது ஒரு லேன், இதுக்கு பேர் தான் லேன் சொல்லுவாங்க. இந்த லேனை எதெல்லாம் கவர் பண்ணோம், ஹோம், ஆஃபீஸ், பில்டிங், அப்பார்ட்மெண்ட், ஒரு சின்ன சின்ன ஏரியாவை மட்டும் கவர் பண்ணுறது தான் லேன். இப்போது சிஸ்டத்தையும் ஹப்பையும் எப்படி இன்டர்கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா யூஸிங் கேபிள். ஒன்று ஈத்தர்நெட் கேபிளாக இருக்கலாம் அல்லது ட்விஸ்டட் பேர் கேபிளாக இருக்கலாம். அண்ட் தென் டிவைசஸ் வந்து லேனில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்விட்ச் ஆர் ஹப். அண்ட் தென் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் வந்து கவர்ஸ் லார்ஜ் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா. நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸாம்பிள் அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்குறேன். 2-3 லேனை வந்து இப்போ லேனில் பார்த்தோம்னா ஒரு நெட்வொர்க், இதே மாதிரி 2-3 லேனை வந்து இன்டர்கனெக்ட் பண்ணுறது தான் மேன். எப்படி இது இன்டர்கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா யூஸிங் ரவுட்டர் ஆர் பிரிட்ஜ் டிவைஸ் மூலமா 2-3 லேன் இன்டர்கனெக்ட் பண்ணுவாங்க. மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் வந்து ஒரு சிட்டியையோ இல்லை லார்ஜ் கேம்பஸையோ வந்து கவர் பண்ணும். அண்ட் தென் வேன் அப்படின்னா வைட் ஏரியா நெட்வொர்க். இட் கவர்ஸ் லார்ஜ் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா. டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பாருங்கள், நிறைய லேன் வந்து வைட் ஏரியா நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து சிட்டி அல்லது கண்ட்ரி வேர்ல்டு வைடாக கனெக்ட் ஆகிருக்கும். இன்டர்நெட் தான் இஸ் அ லார்ஜஸ்ட் வேன். அது ஒரு இன்டர்நெட் தான் லார்ஜஸ்ட் வேன். Internet is the largest van. And then virtually private network creates secure connection. virtual private network வந்து secure connection provide பண்ணுவாங்க. ஒரு public networkல வந்து secure connection provide பண்ணுவாங்க. such as internet allowing remote users to connect to a private network. இன்டர்நெட் என்ன சொல்கிறாங்க, கிரியேட் செக்யூர் கனெக்ஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஓவர் பப்ளிக் நெட்வொர்க் சச் அஸ் இன்டர்நெட் அண்ட் அலோவிங் வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் எதை அலோவ் பண்ணால் ரிமோட் யூசர்ஸை டு கனெக்ட் டு த ப்ரைவேட் நெட்வொர்க். அலோவிங் ரிமோட் யூசர்ஸ் டு கனெக்ட் டு ப்ரைவேட் நெட்வொர்க். அண்ட் தென் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். மொத்தம் 7 காம்பனன்ட்ஸ் இருக்குது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில். ஃபஸ்ட்டு வந்து நோடு அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்யூட்டராக இருக்கலாம், பிரிண்டராக இருக்கலாம், அல்லது பெரிப்பரல் டிவைசஸாக இருக்கும் கனெக்டட் டு த நெட்வொர்க். பெரிப்பரல்ஸ் அப்படிங்கிறது வந்து ரவுட்டர், ஸ்விட்ச், ஹப் எதுனாலும் இருக்கலாம். ரவுட்டர், ஸ்விட்ச், ஹப் இந்த பெரிப்பரல் டிவைசஸ் பற்றிலாம் ப்ரீவியஸ் கிளாஸஸில் நான் போட்டிருக்கேன், வேணால் ப்ரீவியஸ் செஷன் போய் பார்த்துக்கோங்க. அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படின்னா வந்து ஒரு ஹார்ட்வேர். அந்த ஹார்ட்வேர் வந்து சிஸ்டத்துக்குள்ளே இருக்கும். அந்த ஹார்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் நம்ம நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் தென் ஸ்விட்ச் அப்படிங்கிறது வந்து யூஸ் டு கனெக்ட் மல்டிபிள் லேன். 2 or 3 லேன்ஸ் மல்டிபிள் லேன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்விட்ச் தான் கனெக்ட் பண்ணும். அண்ட் தென் மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணலாம் டெஸ்டினேஷனுக்கு. அண்ட் தென் ரவுட்டர் அப்படிங்கிறது வந்து டிவைசஸ் தட் கனெக்ட் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணும் அப்படின்னா அந்த ரவுட்டர் தான் யூஸ் பண்ணும். அண்ட் இட் கேன் சென்ஸ் த பேக்கெட் யூஸிங் ஐபி அட்ரஸ். டிவைஸ் ஏ டு டிவைஸ் பி வந்து டேட்டா வந்து பேக்கெட் சென்ட் பண்ணணும் அப்படின்னா யூஸிங் ஐபி அட்ரஸ் மூலமா ரவுட்டர் வந்து சென்ட் பண்ணும். அண்ட் தென் கேபிள் அண்ட் கனெக்டர். ஃபிசிக்கல் மீடியா யூஸ் டு கனெக்ட் டிவைசஸ். இப்போது 2 டிவைஸ் இங்கே இருக்குது அப்படின்னா 2 டிவைஸ் இருக்குது. 2 டிவைஸை நம்ம எப்படி கனெக்ட் பண்ண முடியுது, 2 எப்படி கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா யூஸிங் கேபிள் அல்லது கேபிள் அண்ட் கனெக்டர் மூலம் தான் கனெக்ட் பண்ண முடியும். இந்த கேபிளுக்கு பேரும் இந்த கேபிள் என்ன கேபிளாக இருக்கலாம், ஈத்தர்நெட் கேபிளாக இருக்கலாம், ட்விஸ்டட் பேர் கேபிளாக இருக்கலாம். அண்ட் தென் ஒயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட் WAPன்னு இதை சொல்லியிருப்பாங்க. டிவைசஸ் தட் அலோ ஒயர்லெஸ் டிவைசஸ் டு கனெக்ட் டு ஒயர் நெட்வொர்க் யூஸிங் வைஃபை. ஒயர்லெஸ் டிவைசஸை வந்து ஒயர் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணலாம். என்ன சொல்கிறாங்க, ஒயர்லெஸ் டிவைசஸை வந்து ஒயர் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணலாம் யூஸிங் வைஃபை. அண்ட் தென் மோடம் அப்படிங்கிறது வந்து யூஸ்டு டு மாடுலேட் அண்ட் டிமாடுலேட் சிக்னல்ஸ். மாடுலேட் அப்படிங்கிறது வந்து டிஜிட்டல் சிக்னல் டு அனலாக் சிக்னலாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் மாடுலேட். அண்ட் தென் டிமாடுலேட் அப்படிங்கிறது வந்து
அனலாக் சிக்னல் டு டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறது. எதுக்காக இதெல்லாம் இந்த டிஜிட்டல் சிக்னல் டு அனலாக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா, டியூரிங் டேட்டா டிரான்ஸ்மிஷன்னா என்னது, ஒரு டிவைஸ் ஏலேருந்து டிவைஸ் பிக்கு வந்து டேட்டா சென்ட் ஆகுறது. டிரான்ஸ்மிஷன்னாலே டேட்டா வந்து சென்ட் பண்ணுறதா. ஓவர் டெலிஃபோன் லைன், கேபிள் சிஸ்டம் ஆர் சேட்டலைட் கனெக்ஷனில் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் மோடம்ஸ் பற்றி எலாபரேட்டாக நான் வந்து கம்மிங் செஷனில் கொடுக்குறேன். And then advantages of networking. Networking ஓட advantages என்ன, resource sharing, file sharing and security. இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.